மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக நம்ம சொல்லியிருக்கோங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நம சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கட்டாயம் ஏற்படுத்தும். கடந்த சில மாதங்களாகவோ அல்லது வருஷங்களாகவோ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க வழிகள், தூக்கம் இல்லாத இரவுகள், யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனைகள் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிற நேரம் இப்போ வந்துருச்சு. தலைப்பில் நீங்கள் பார்த்துறது 100% உண்மைங்க. ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டிய கட்டாயம். நான் இதை அடித்து சொல்கிறேங்க. அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் யாரும் நம்ப முடியாத 7 மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக பேச போகிறோம். இதை கேட்கும்போது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வருங்க. இது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்குதே, நம்ம சூப்பராக வாழ போகிறோமே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிற அளவுக்கு இது இருக்க போகுதுங்க. முழுமையாக கவனமாக கேளுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப திறமையானவங்க, இரக்க குணம் அதிகம் உள்ளவங்க. யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் உடனே ஓடி போய் உதவி செய்கிற தங்கமான மனசு உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்னவோ பெரிய ஏமாற்றமும் அசிங்கமும் அவமானமும் தான். நீங்கள் யாரை உசுருன்னு நீங்கள் நினச்சிங்களோ, யார் மேலே ரொம்ப நம்பிக்கையும் பாசமும் வச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதுகில் குத்தி இருப்பாங்க. உங்கள் நல்ல மனசை அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு மனுஷங்களை பார்த்தாலே ஒரு பயம் வந்திருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் நிற்பீங்க. 1000 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அனாதை மாதிரி ஒரு தனிமையை உணர்வீங்க. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் பல நாள் ராத்திரி தலையணையில் முகம் மறைச்சிக்கிட்டு அழுதுருப்பீங்க. இப்போது கிரக சூழல்கள் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்குது. உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் முதுகுக்கு நேராக சிரித்து பேசிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற ஒரு உறவு உங்களை சுற்றி பிரச்சனைகளை கொண்டு வந்த அந்த உறவு, அது உங்கள் ரத்த சொந்தமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய பழக்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உயிராக நேசிக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் உங்களுக்கு தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு படி மேலே போக நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் மனசை உடைச்சி உங்களை திரும்பவும் கீழே தள்ளி விடுறதே அவங்களுடைய வேலையாக போச்சு. நீங்கள் அவங்களுக்காக உங்கள் சந்தோஷத்தை, பணத்தை, நேரத்தை எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை ஒரு ஏமானியாக பார்க்குறாங்க. அது ஒரு வேளை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தூரம் விலகி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். மிதுன ராசிக்காரங்க பாசத்துக்கு ரொம்ப ஏங்குறவங்க. இன்னொருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அவங்கள விட்டு பிரியறதுங்கிறது உங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும். அதனால தான் அந்த உறவு உங்களுக்கு இவ்வளவு துரோகம் செஞ்சும் உங்களை விட்டு விலக முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க. ஒருவேளை நாங்கள் விலகிட்டால் அவங்க கஷ்டப்படுவாங்களோ, இல்லைன்னா நம்ம கெட்டவங்க ஆயிடுவோமோன்னு உங்களை நீங்களே வருத்துக்கிறீங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அவங்க உங்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட உங்கள் கண்ணீருக்கு அவங்க எந்த மதிப்பும் கொடுக்கலை. இந்த நிதர்சனமான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு நல்ல நேரத்தை தடுத்து நிறுத்த ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அந்த நபர் உருவெடுத்திருக்காங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியமும் நடக்காதுங்க, எந்த முன்னேற்றமும் வராது. அதனால் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த உறவில் இருந்து ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குங்க. உங்கள் உழைப்பில் வந்த பணம், உங்கள் வியர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, இதையெல்லாம் அந்த குறிப்பிட்ட நபருக்காகவோ அல்லது அவங்க சொன்ன வார்த்தையை நம்பியோ நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பணமும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கல, அதுக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கல. கேட்டால் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் அந்த வசதி எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன தவறுகளை ரொம்ப பெருசாக காட்டி உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகி உடம்புல கூட பல பிரச்சனைகள் வந்திருக்கும். எப்பவும் ஒரு சோர்வு, பல்வலி, தூக்கமின்மை,
உடம்புல மனசில் சேர்ந்து எல்லாம் ஒரு மாதிரி ரணமாக இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஆணிவேர் அந்த ஒரு உறவு தான். அவங்க வீசுகிற வார்த்தைகள் உங்கள் மனசை ரொம்பவே ரணங்களாக மாற்றியிருக்கு. நீங்கள் அவங்கள திருத்தலான்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனால் அவங்க மாறுற மாதிரியே தெரியல. இனிமேலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. உங்கள் வாழ்க்கையோட பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடிச்சிட்ருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுதுங்க. அதுக்கு முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து முழுமையாக தள்ளி வைக்கிறது தான். உடனே நீங்கள் சண்டை போட்டு பிரியணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப அமைதியாக அவங்கக்கிட்ட பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. உங்கள் முடிவுகளை அவங்கக்கிட்ட சொல்கிறத நிறுத்துங்க. உங்களுடைய அடிகளை அவங்கக்கிட்ட வைக்கக்கூடிய அடிகளை அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுடைய வழிகளை அவங்கக்கிட்ட கொட்டி தீக்காதீங்க. ஏன்னா அவங்க அதை கேட்டு ரகசியமாக சந்தோஷப்படுறாங்க. உங்கள் பலவீனத்தை அவங்கக்கிட்ட காட்டாதீங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்கள விட்டு விலகி இருந்து பாருங்கள். உங்கள் மனசில் எவ்வளவு பெரிய வலி இருந்தது, பாரம் இருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத நீங்களே உணர்வீங்க. உங்கள் முகத்தில் ஒரு புது கலை வரும். ஓகேங்களா? இருண்டு போன உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். நம்மளாலையும் சாதிக்க முடியும், நமக்கும் ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை இருக்குங்கிறத அந்த உண்மை உங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கும். அது வெளிச்சம் உங்கள் மனசில் பிறக்கும்போது பல கேள்விகளுக்கு உங்களுக்கு தானாகவே விடை கிடைக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் ஒரு இருட்டு அறையில் முட்டி மோதிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த உறவை நீங்கள் தள்ளி வச்சு அடுத்த சில நாட்கள்லேயே உங்கள் மூளை ரொம்ப தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. புலம்பல்கள் எல்லாமே விலகி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக அமைய ஆரம்பிக்கும். இது நீ வரக்கூடிய நாட்களில் நடக்கும்னு சொன்னால் அந்த 7 விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உழைப்புக்கேற்ற முழு அங்கீகாரம் தேடி வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் என்னதான் உழைச்சாலும் நீங்கள் வேலை செஞ்சாலும் வேறு யாரோ ஒருத்தர் அந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் யாருமே உங்களை மதிக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் இப்போது உங்களை பிடிச்சு கீழே இழுத்துட்டு இருந்த அந்த எதிர்மறை சக்தி விலகின உடனே உங்கள் தொழிலையோ வேலையிலோ நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு அவமானம் நடந்ததோ, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எங்கெல்லாம் தட்டி பறிக்கப்பட்டதோ அதே இடத்துல உங்களுக்கு மரியாதை தேடி வருங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாமே உங்களை பார்த்து வாயடைச்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையும் வரும். நீங்கள் தூக்கி எறிஞ்ச அந்த குறிப்பிட்ட உறவு திரும்பவும் உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. உங்கள் மனசை மாற்ற உங்கள் கூட பழகின பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பல விஷயங்களை பண்ணுவாங்க. நீங்கள் விலகி போகிறத அவங்களால சகிச்சுக்கவே முடியாது. இவ்வளவு நாளாக அவங்கள பயன்படுத்தி அவங்க ரொம்ப சொகுசாக இருந்துட்டாங்க. உங்கள் உழைப்பு உறிஞ்சி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு அந்த வசதி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல உங்கள் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுவும் வேலைக்கு ஆகலைன்னா அப்புறம் கண்ணீர் விட்டு அழுது நாடகம் ஆடுவாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மறுபடியும் அவங்க கண்ணீரை நீங்கள் அந்த கண்ணீரை பார்த்துட்டு அவங்க மேலே இறக்க குணம் வச்சிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் குழிக்குள்ளே போய் தான் விழுந்துருவீங்க. இல்லை கிரகங்கள் உங்களுக்கு வைக்கிற ஒரு மிகப்பெரிய சோதனை நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் முடிவில் ரொம்ப ரொம்ப நீங்கள் உறுதியாக இருக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா பழைய கசப்பான வாழ்க்கை, பழைய நிலைமைக்கே நீங்கள் போயிடுவீங்க. அவங்க விரிக்கிற வலையில் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. இந்த உறுதியை நீங்கள் காட்டும் போது உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பல வருஷமாக பல மாதமாக ஒரு பெரிய பிரச்சனை உங்களை தூங்க விடாமல் துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். அது ஒரு கோர்ட்டு விவகாரமாக இருக்கலாம், இல்லை தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பண சிக்கலாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தங்களுக்கு தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நம்ம உசுர் போகிற வரைக்கும் இது நம்மளை சாகடிக்கும் நீங்கள் ரொம்பவே புலம்பி இருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நச்சை நீங்கள் கட் பண்ண அந்த நிமிஷத்தில் இருந்து அந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு தானாக உங்களை தேடி வருங்க. யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர் மூலமாவோ இல்லைனா நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வழியிலோ அந்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வெயிலில் பட்ட பனி மாதிரி சற்றுன்னு விலகி போகும். இப்போ நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்பீங்க, அட இவ்வளவு சுலபமாக இது முடிஞ்சிருச்சு. இத்தனை நாளாக நம்மளே குழப்பி அந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் தடுத்து நிறுத்தினது நம்ம கூடவே இருந்த அந்த உறவு தானா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு எல்லாத்தையுமே அவங்க கரைய வச்சுருப்பாங்க. காசு கையில் நிற்கவே மாட்டேங்குது, வர்றதுக்கு முன்னாடி 4 செலவு நிற்குது, கடன் மேலே கடன் ஏறிக்கிட்டே போகுதுன்னு கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்பவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தாராளமாக இருக்க போகுது. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண வரவுக்கான வழிகள் எல்லாம் தானாக திறக்கும். பணம் கையில் எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல திசைகள்லேருந்து உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு கொட்ட போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட காசு எல்லாமே
அந்த காரியங்கள் தள்ளி போன காரியங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சுலபமாக கிடைக்குங்க. இந்த கை வாங்குறதோ இல்லையோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. ஆனால் செலவு மட்டும் ஆகிட்டே இருக்குதே, வந்த கையிலே அப்படியே திரும்பி போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இனிமேல் இல்லைங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா? புதுசாக தொழில் தொடங்கணும்னு நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே இனிமேல் வந்து எந்த தடையும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நடக்க ஆரம்பிக்குங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த மறைஞ்ச ஒரு உண்மையான சிரிப்பு இனிமேல் வர ஆரம்பிக்கும். அடுத்து 3வது விஷயம், உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் உண்டாகும். மன உளைச்சல் காரணமாக உங்களுக்கு தூக்கமே சரியாக இருந்திருக்காது. நைட்டு படுத்தா பழைய ஞாபகங்கள், அவங்க செஞ்ச துரோகங்கள், அவமானங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடி உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும். இதனாலேயே முடி கொட்டுறது, நெஞ்சு வலி, தீராத தலைவலின்னு பல துரோகங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. அது உங்கள் அந்த விஷத்தன்மையை கொண்டு உறவை நீங்கள் துண்டித்த உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பிறக்குங்க. அந்த நிம்மதி உங்கள் குடும்பத்தை எல்லா பிரச்சனைகள்லேருந்து தீர்க்கும். உங்கள் உடம்பை ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும். மருத்துவத்துக்கு கட்டுப்படாத சில உடல் உபாதைகள் கூட எந்த மாத்திரையும் இல்லாமல் தானாக சரியாகிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் உங்கள் உடம்புல ஒட்டிக்கொள்ளும். உங்களை பார்க்குறவங்க கூட என்ன இப்போ முகத்தில் இவ்வளவு தெளிவு வந்திருக்கு, ரொம்ப இளமையாக தெரிகிறீங்களே அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய பொழிவு உண்டாகும். 4வது ஒரு அதிமுக்கியமான விஷயம் நடக்க போகுதுங்க. இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம். உங்களை யாரெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களுடைய உண்மை நிலவரம் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களை சுற்றி இருந்த நல்லவங்களை எல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரித்து விட்டுருப்பாங்க. உங்களை பற்றி அவங்ககிட்ட தப்பாக சொல்லி எல்லாத்தையுமே இல்லாத பொல்லாதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் இடையில ஒரு இடைவெளியை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பல சொந்த பந்தங்கள், நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ காலம் முழுசாக மாறப்போகுது. உங்களை பற்றி தப்பாக சொன்னவங்களே அவங்களோட சுயரூபம் மற்றவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வருங்க. உங்களை விட்டு விலகி போன அந்த நல்ல உறவுகள் எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நாங்கள் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிற்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசாக மாறிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் மேலே நிறைய பிழைகள்லாம் நீங்கள் அவங்க மேலே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு விலகி ஒரு நல்ல ஒரு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை அமையுங்க. அந்தஸ்தும் மரியாதையும் பல மடங்கு உயரும். 4 பேர் மத்தியில் உங்களை ரொம்ப திறமைசாலியாக பேச ஆரம்பிப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப புத்திசாலிங்க. அதனால் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டம் திரும்புறதுனால நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கும். அப்படி நடக்கும்போது ரொம்ப நிதானமாக அடக்கமாக நடந்துக்கணும். எந்த உறவு உங்களுக்கு துரோகம் செஞ்சதோ அவங்கள வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. பழி வாங்குற எண்ணம் மறுபடியும் உங்களை கீழே தான் இழுக்கும். அப்படியே அவங்க வழியில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கான வெற்றி வந்து உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. 5வது விஷயம், இது வரைக்கும் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சு அவங்க உங்களுக்கு திரும்ப செய்யாமல் ஏமாற்றிருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒருத்தரை நம்பி அவங்களுக்கு பெரிய பணத்தை கொடுத்து ரிஸ்க் எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் அவங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை அனுபவிக்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்ப்பீங்க. இயற்கை நியதி எப்போவுமே தப்பு செய்கிறவங்கள சும்மா விடாதுங்க. உங்களுக்கு செஞ்ச அநீதிக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கிறப்போ கடவுள் இருக்காரு, நம்ம கண்ணீருக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்குன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. ஓகேங்களா? அது அமைதியாகவும் கடந்து போயிருங்க. உங்கள் கவனம் முழுக்க உங்களுடைய எதிர்காலத்து மேலே மட்டும் இருக்கணுங்க. நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. இத்தனை நாளாக முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் எல்லாம் இனிமேல் தான் முழு வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட்டு சாமியெல்லாம் கல்லாயிடுச்சோ, நம்ம வேண்டுதல் எதுவுமே கடவுள் காதுக்கு கேட்கலையோ, நீங்கள் ரொம்பவே விருத்தி அடைஞ்சிருப்பீங்க. கோயிலாக ஏறி இறங்கும் எந்த பலனும் கிடைக்கலன்னு உங்கள் மனசு ரொம்பவே உடஞ்சு போயிருக்கும். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூடவே இருந்த துரோக சிந்தனை உள்ள நபரோட தீய எண்ணங்கள், கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க விடாமல் ஒரு பெரிய தடுப்பு சுவராக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போது அந்த நச்சு நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போன உடனே உங்கள் குலதெய்வத்தோட நேரடி பார்வையும் உங்கள் முன்னோரோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு தெய்வ சக்தி உங்களை வழிநடத்த போகுதுங்க. ரொம்ப நீங்கள் அதை ஆழமாக உணர போகிறீங்க. எதிர்பாராத விபத்துக்கள் அல்லது கொடிய ஆபத்துக்களிலிருந்து நீங்கள் வந்து ஒரு நூல் இலையில் நீங்கள் தப்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை பாதுகாக்குதுன்னு. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப
ரொம்ப விமர்சையாக நடக்க போகுதுங்க. வீடு முழுக்க சந்தோஷமும் சொந்த பந்தங்களோட சிரிப்பு சத்தமும் நிறைஞ்சிருக்க போகுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகிற ஒரு நிகழ்வு, ஒரு கெட்ட உறவை நீங்கள் தூக்கி எறிஞ்ச உடனே அந்த வெற்றிடத்தை நிரப்ப இயற்கை ஒரு அற்புதமான உண்மையான உறவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுதுங்க. அந்த ஒரு நல்ல உறவை வந்து நீங்கள் கட்டாயமாக தக்க வச்சுக்கணும். அது நல்ல நண்பராக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது தொழில் வழிகாட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்ககிட்ட உண்மையான குணத்தை காட்டுவாங்க. அவங்கள நீங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.